அருகே சோலையார் அணையில் குறைந்து வரும் நீர்மட்டம். கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என 5 மாவட்ட மக்கள் அச்சம். பாம்பன் பகுதியை 24 மணி நேரமும் கண்காணிக்க 2 அதிநவீன ரோந்து கப்பல்கள். தமிழக கடல் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்க இந்திய கடலோர காவல்படை நடவடிக்கை. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் கால்வாய் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் நிறுத்தம். விவசாயம், குடிநீர் பணிகள் பாதிப்பதால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக 18 கிராம மக்கள் அறிவிப்பு. விழுப்புரம் அருகே வீட்டில் அடைத்து வளர்க்கப்பட்ட 500 பச்சை கிளிகள் பறிமுதல். விற்பனை செய்ய முயன்ற பெண்ணை கைது செய்து வனத்துறையினர் நடவடிக்கை. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் மு.க. ஸ்டாலினும் திருமாவளவனும் கையெழுத்திட்டனர். சட்டப்பேரவை தேர்தலின் போது கொரோனா பாதித்து வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பவர்கள் வாக்களிக்க கடைசி 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் கடல் எல்லையை கடக்காமல் இருக்க எச்சரிக்கை அலாரம் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வு வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜிஎஸ்டி வரிமுறைக்குள் பெட்ரோல் டீசலை கொண்டு வந்தால் பெட்ரோல் லிட்டர் 75 ரூபாயாகவும் டீசல் 68 ரூபாயாகவும் குறையும் என எஸ்பிஐ வங்கியின் பொருளாதார வல்லுநர்கள் குழு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் மாவோயிஸ்டுகள் பதுக்கி வைத்திருந்த வெடிப்பொருட்கள் வெடித்து 3 காவல் அதிகாரிகள் உயிரிழந்தனர். இந்தியாவில் முதலில் மெட்ரோ ரயில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியதற்காக மெட்ரோ மேன் என அழைக்கப்படும் ஸ்ரீதரன் கேரள மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டியை 8.5% வைத்திருக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முடிவு செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் கட்டுமானம் மற்றும் நீரியல் ரீதியாக பாதுகாப்பாக உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. ஐஸ்லாந்து நாட்டில் ஒரு வாரத்தில் 17,000 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து எரிமலை வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாஜ்மஹாலுக்குள் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்ததை தொடர்ந்து தாஜ்மஹால் மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். கோவை மாவட்டம் சோலையார் அணை மூலம் 5 மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்கள் பயன்பெறும். தற்போது ஜனவரி மாதம் முதல் மழை இல்லாததாலும் அதிக வெயில் காரணத்தினாலும் ஆறுகளில் தண்ணீர் வற்றி போய் காணப்படுகிறது. இதனால் நீர்பிடிப்பு பகுதியில் சோலையார் அணை பகுதியில் 165 அடி உயரம் கொண்ட அணை தற்போது 37 அடியாக உள்ளது. மேலும் தண்ணீர் வற்றி அணையில் உள்ள மண் திட்டுகள் வெளியில் தெரிகிறது. தற்போது அணைக்கு வரும் நீர் இருப்பு வேகமாக குறைந்து வருவதால் வரும் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுமோ என பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். தமிழக கடல் வழியாக இலங்கைக்கு நடைபெற்று வரும் கடத்தல் சம்பவங்களை தடுக்க இந்திய கடலோர காவல் படையின் ரோந்து கப்பல்கள் பாம்பன் ரயில் தூக்குப்பாலத்தை கடந்து பாக் ஜலசந்தி கடல் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டன. பாக் ஜலசந்தி கடல் பகுதி வழியாக இலங்கைக்கு போதைப் பொருட்கள், தங்கம், கடல் அட்டை, மஞ்சள் கடத்தல் அதிகமாகி வருகிறது. இதனால் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா கடல் பிராந்தியத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த மண்டபம் கடலோர காவல் படை முகாமிற்கு சொந்தமான 2 அதிநவீன ரோந்து கப்பல்கள் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் நிறுத்தி 24 மணி நேரமும் முழுவீச்சில் ரோந்து பணியில் ஈடுபட பாம்பன் பகுதிக்கு வந்தன.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கோவிலாங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட 18 கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் 4 கண்மாய்களுக்கு திருமங்கலம் பிரதான கால்வாயின் இணைப்பு கால்வாய் மூலம் நீர் நிரப்ப அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள சூழலில் கோவிலாங்குளம் கிராமத்திலிருந்து ஜோதிமாணிக்கம் கிராமம் அருகே செல்லும் கால்வாய் வரை சுமார் 100 மீட்டர் தூரம் உள்ள ஆக்கிரமிப்பால் கடந்த 40 ஆண்டுகளாக கண்மாய்களுக்கு நீர்வரத்து இல்லாத நிலையை நீடிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கண்மாய்களை சார்ந்துள்ள 18 கிராம மக்களின் விவசாயம், குடிநீர் தேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அளித்த புகாரின் பேரில் கடந்த வாரம் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணிக்காக வந்த அதிகாரிகள் தேர்தலை காரணம் காட்டி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். அரசியல் கட்சியினரும் தங்களது கிராமத்திற்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாது என எச்சரிக்கை விடுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் இனி தேர்தல் அவங்களே தேர்தல் வேலையை போட்டு தேர்தல் வேலை இருக்குன்னு கவர்மெண்ட்டே போயிடுச்சு. இனி நமக்கு வாழ்வாதாரம் தொலைஞ்சு இனிமேல் நமக்கு இங்கே குடியுரிமை வேணாம், ஒரு வாழ்வு வேணாம்டான்ட்டு எல்லாருமே கிராமங்கள் ஜாதி மதம் இல்லாமல் இங்கே பல விதமான ஜாதி மக்கள் இருக்காங்க. அத்தனை தரப்புமே ஒன்றா சேர்ந்து தேர்தல் புறக்கணிப்புன்ற முடிவில் எந்த ஒரு கட்சிக்காரங்க வந்தாலும் எந்த ஒரு அரசியல்வாதிகள் வந்தாலும் ஆதரிக்கவோ அல்லது அவங்கள அனுதாபப்படுத்தவோ இங்கே யாருக்குமே இடம் இல்லை அப்படின்றதுக்காக நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பில் இறங்கியிருக்கிறோம். நேற்று முன்தினம் எல்லோ அதிகாரிகள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கே போய் கம்மாய்க்கு போன இடத்துல ஒரு கண் துடைப்பு வேலையாக தான் நடந்துச்சா தவிர அது முறையாக எங்களுக்கு கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தவாறு நடக்கலை. ஆகையினால் அந்த 4 கம்மாய் தண்ணியே எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தண்ணி கண்டிப்பாக வேணும். அது வர வரையில் கண்டிப்பாக அரசியல்வாதி யாருமே ஓட்டு கேட்டு வரும். தேர்தலை நாங்கள் கண்டிப்பாக புறக்கணிப்போம். விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை பகுதியில் சட்டவிரோதமாக பச்சை கிளிகள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் அவலூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவரின் வீட்டில் பிறந்த குட்டி கிளி முதல் வளர்ந்த பெரிய பச்சை கிளிகள் வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட கிளிகளை தனித்தனியாக பிரித்து வைத்து வளர்த்து வந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். இவ்வாறு வளர்க்கப்படும் கிளிகளை வீட்டில் வளர்ப்பதற்கும் மற்றும் ஜோசியம் சொல்பவர்களுக்கும் விற்பனை செய்ய ஜோடி ஒன்றுக்கு ரூபாய் 300 முதல் 800 ரூபாய் வரை விலை வைத்ததாக கூறப்படுகிறது. வனப்பறவைகளில் அழிந்து வரும் இனமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய இனப்பறவையான பச்சை கிளிகளை சட்டவிரோதமாக வளர்த்து விற்பனை செய்து வந்ததை பொதுமக்கள் அறிந்து புகார் அளித்ததன் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் இளங்கோவன் தலைமையிலான போலீசார் சோதனை செய்ததில் 500க்கும் மேற்பட்ட பச்சை கிளிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிளிகளையும் விற்பனை செய்த லட்சுமி என்பவரையும் செஞ்சி வனத்துறை அதிகாரி வெங்கடேசனிடம் ஒப்படைத்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். தொகுதி பங்கீடு கையெழுத்தான நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை திமுகவுடன் இணைந்து சந்திக்க உள்ளதாகவும் குறைந்த தொகுதிக்கு உடன்பாடு செய்ய வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையிலும் தமிழகத்தின் சூழலையும் எதிர்கால அரசியலையும் கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். சனாதன சக்திகளை தமிழகத்திலிருந்து முட்டாக விரட்ட வேண்டும் என்கிற ஒரு கொள்கை உறுதிப்பாட்டின் அடிப்படையில் தொகுதி உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக கூறிய திருமாவளவன், மதச்சார்பற்ற சக்திகளின் வாக்குகள் சிதறினால் பாஜகவின் சதித்திட்டங்களுக்கு துணை போவதாக அமைந்துவிடும் என்பதால் இந்த முடிவை எடுத்ததாக கூறினார். எந்தெந்த தொகுதிகள் என அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் பேசி முடிவு செய்ய உள்ளதாகவும் தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் அவர் கூறினார். இங்கே ஒசூரில் பெரிய ப்ராப்ளம் இல்லை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரொம்ப வேஸ்ட் ஏரியா ப்ளஸ் பாப்புலேஷன் டென்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த பொழுதுபோக்கு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை ஒசூரில். பெங்களூருக்கு இப்போ வேலைக்கு போயிட்டு வருது, நிறைய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பஸ்ஸு வசதி கூட அதிகமாக இல்லை. அதனால் மெட்ரோ ட்ரெயின் பம்பசந்தர் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அந்த பம்பசந்தர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஒசூருக்கு கொண்டு வந்தால் போதும். எங்களுக்கு
இந்த மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து வெளியில் எங்கேயாவது போகணும்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் தாலுக்கா ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் ஆட்டோ மூலிமா அதை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக வந்துடலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ராமநாயக்கன் ஏரி ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்க்கு மெயின்டைன் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அது எல்லாமே போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது எதுவுமே அதை பராமரிக்கவே இல்லை. நம்ம ஊருக்கு இந்த நல்ல வசதி இல்லாமல், நல்ல வழி இல்லாமல், ரோடு இல்லாமல், நம்ம மசானத்தில் வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் பப்ளிக்கு நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து செய்யணும்னு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோங்க. தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக ஒசூர் மற்றும் சுற்றிலும் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு இதுவரைக்கும் எட்டவே இல்லை என்று சொல்லலாம். அதே போல் குடியிருப்பு பகுதிகளில் சாலை வசதிகள் இதுவரைக்கும் மேம்பாடு செய்து தரவில்லை. இதனால் மக்கள் இரவு நேரங்களில் செல்வது சிரமமாக உள்ளது, தொழிற்சாலைகளுக்கு செல்வது சிரமமாக இருக்கிறது. அதே போல் கழிவுநீர் கால்வாய்கள் கூட இன்னும் முழுமை பெறாத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஓசூரை பொறுத்தவரை. அதுவும் இல்லாமல் ஒகேனக்கல் தண்ணி விட்டு ராமநாயக்கர் ஏரியும் போட்டிங்கெல்லாம் விட்டு ஒரு நல்ல சுற்றுலாத்தரம் மாதிரி ஏற்படுத்தலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு அந்த தூர் வாடுறதோட சரி அது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணவும் கிடையாது. அப்புறம் மலை கோயில் இருக்குது, அதுவும் மெயின்டைன் கோயில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா. அது பக்கத்தில் பார்க்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது ப்ரைவேட் கூடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போக முடியாத அளவுக்கு இப்போது செயின் பறிக்கிறது, பர்ஸ் அடிக்கிறதுன்ற அது 2-3 இது ராபர்ட்லாம் நடந்துருச்சு அங்கேயும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பூப்பு நன்னீராட்டு விழாவிற்கு பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் சீர்கொண்டு வந்த தாய்மாமன் மற்றும் உறவினர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள காளியப்பம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் பூங்கொடி தம்பதியரின் மகள் ரிதன்யாவின் பூப்பு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. விழாவுக்கு வந்த ரிதன்யாவின் தாய்மாமன் யோகேஸ்வரன் தாய்மாமன் சீர் வரிசையை பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் கொண்டு வந்து அசத்தியுள்ளனர். உறவினர்கள் மற்றும் நண்பர்களை மாட்டு வண்டியிலேயே அழைத்து வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுவது குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளனர். தாய்மாமன் சீரை மாட்டு வண்டியில் கொண்டு வந்ததை கோபிச்செட்டிப்பாளையம் நகர் பகுதி வாசிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை பண்ணையில் 3000க்கும் மேற்பட்ட அவகோடா நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. உற்பத்தி செய்யப்பட்ட நாற்றுகள் கோடை மழைக்காலத்தில் நடும் வகையில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் நன்கு பராமரித்து தென்மேற்கு பருவமழை துவங்கும் காலத்தில் செழித்து வளரும் வண்ணம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பண்ணை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கல்பாக்கம் அணுமின் நிலைய சுற்றுப்புற கிராமங்களில் பத்திரப்பதிவுக்கு விதித்த தடை எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் சுற்றுப்புற கிராமங்களின் பாதுகாப்பு கருதி குடியிருப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பணிகளை கண்காணிப்பதற்காக நிலா கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. அண்மையில் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறி நிலா கமிட்டி அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையில் பேரிடர் மற்றும் அவசர காலங்களில் பொதுமக்களை வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்படும் என்பதால் வரையறு எல்லையில் உள்ள குறிப்பிட்ட சர்வே எண்களில் உள்ள இடங்களை பத்திரப்பதிவு செய்ய தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு சுற்றுப்புற கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நிலா கமிட்டி எதிர்ப்பு இயக்கம் என்ற பெயரில் பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களை ஒருங்கிணைத்து தேர்தல் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாமல்லபுரம், புதுப்பட்டினம், அனுப்புரம், கல்பாக்கம், நகரிய பகுதி உள்பட 14 கிராமங்களில் குடியிருப்புகள், சாலை மின்கம்பங்கள் மற்றும் அணுமின் நிலைய வளாகத்தின் முகப்பு பகுதியில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம், எதிர்கால நலன் இவை அனைத்தும் மிகவும் பாதிக்கப்படுகின்ற நிலையில் இருக்கிறோம்.
ஏற்கனவே இங்கே பெரும்பாலான தொழில் என்னன்னா விவசாயம் என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பையே உடைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு அப்படியே உள்ளூர் மக்களுக்கும் பெருசாக அவங்க யாரும் ஒன்றும் வேலையும் கொடுத்தல, யாரோ வேலை செய்கிறாங்க. ஆனால் அணுக்கதிர்வீச்சு என்பது அனைத்து நாடுகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை குறைத்து கொண்டு வருகிறார்கள். அதில் இந்தியாவில் மட்டும் அது மிக அதிகமான நிலையில் பெருகி கொண்டு போயிருக்கார்கள். அதனால் எங்களுடைய வாழ்வுரிமை என்பதும் வாழ்வாதாரம் என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அதனால் கிராம மக்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி இந்த நிலா கமிட்டிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு இந்திய அணுசக்தி துறையின் அராஜக போக்கையும் வன்மையாக கண்டிக்கிறோம். போராட்டம் இது போராட்டம், மண்ணின் மக்கள் போராட்டம். இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் மற்றும் மாளிகப்புரம் பகவதி அம்மன் கோயிலில் ஓராண்டு பூஜை செய்வதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஜெயராஜ் போற்றி, மாளிகப்புரம் மேல்சாந்தி ரஜிக்குமார் போற்றி ஆகிய இருவரும் புறப்படா சாந்திகளாக ஓராண்டு சபரிமலையில் தங்கி இரு கோயில்களிலும் பூஜை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் நடைப்பந்தல் பகுதியில் கிரிக்கெட் விளையாடியுள்ளனர். இதை அங்கிருந்த தேவசம் ஊழியர் ஒருவர் அதை ஒளிப்பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் தற்போது வைரலாகி வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கோவை வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் மக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இதனால் பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சசிகலா அரசியலில் இருந்து விலகியதின் பின்னால் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு இருக்கிறது. இந்த விலகல் பாரதிய ஜனதா கட்சிக்கு மகிழ்ச்சி அளிக்கும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறோம் என தெரிவித்தார். Naturally, BJP will welcome it. Naturally, BJP would welcome it. And how much has the BJP role in that? It's up to you to find out in the decision that Madam Shashikala has taken. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ரேஷன் கடை ஊழியர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே 9 வயது பள்ளி சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ரேஷன் கடையில் விற்பனையாளராக பணியாற்றும் 55 வயது கணேசன் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதை அறிந்த சிறுமியின் தாய் பென்னாகரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் கணேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கணேசனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட எஸ்பி பிரவேஷ்குமார் பரிந்துரை செய்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கார்த்திகா கணேசனை குண்டர் சட்டத்தில் கைது செய்து உத்தரவிட்டார். தொடர்ந்து காவல்துறையினர் கணேசனை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்று அண்மையில் திறக்கப்பட்டு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் இக்கல்லூரியில் கல்வி கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டதாக தெரிகிறது. இதனை கண்டித்தும் உடனடியாக கல்வி கட்டணத்தை வாபஸ் பெற கோரியும் அக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஒசூர் அருகே மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சிவராஜ் பாட்டீல் என்பவரிடம் 2.5 லட்சம் ரூபாய் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நடந்த விசாரணையின் போது சிவராஜ் பழைய கார் ஒன்றை வாங்க தனியார் நிதி நிறுவனத்திடம் கடன் பெற்று வந்ததாக தெரிவித்தார். உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த திம்மநாயக்கன்பட்டியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது காரில் வந்த மணி என்பவரது வாகனத்தில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,85,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை ராசிபுரம் வட்டாட்சியர் பாஸ்கர் சரிபார்த்த பின்பு தேர்தல் பறக்கும் படையினர் கருவூலக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் குறுக்கு ரோடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட சுமார் 48 கிலோ வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து கும்பகோணம் சென்ற காரில் 3 பைகளில் வெள்ளி பொருட்கள் இருந்தது சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதிக்கு உட்பட்ட தொகரப்பள்ளி துணை மின் நிலையம் அருகில் தேர்தல் பணிக்குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா நெல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டுரங்கன் தனது வாகனத்தில் 4,94,000 பணத்தை ஆவணமின்றி எடுத்துச் சென்றுள்ளார். இதை தேர்தல் பணிக்குழுவினர் பறிமுதல் செய்தனர். மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பது குறித்து தேர்தல் அலுவலர்கள் மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மதுரை ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த விழிப்புணர்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள் கலந்து கொண்டு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பது தொடர்பாக சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். அவர்களுக்கு அலுவலர்கள் உரிய விளக்கங்களை அளித்தனர். பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணமா? அவங்கள செலக்ட் பண்றது தானே பிரமாணம் பண்றது. பிரமாதமா பண்ணுவாங்களா? அவருக்கா ஜனாதிபதி மக்களிடம் தீர்மானம் தெரியல, இருந்தாலும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஐடியா இல்லை, தெரிலங்க. அந்த முப்படை தலைவர். ஐயோ தெரியல. இப்ப திடீர்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டா எப்படி ஆன்சர் வரும்? தெரியல, இருங்க யோசிச்சு சொல்றேன். வேற யார் கேட்டா ப்ளீஸ்ங்க ஆன்சர் கொடுங்க. குடியரசுத் தலைவர் யாருன்னே தெரியாதுல. கவர்னருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சீஃப் மினிஸ்டர்லாம் சீட்டுக்குள்ளேயே போட்டு கண்டுபிடிச்சு. கரெக்ட். மக்கள் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் நியமிப்பாங்க. People of Assembly or Council of States அந்த மாதிரி. Members of the Parliament will vote for the President. Governor. கவர்னர் ஜவஹர்லால் நேருவா? கவர்மெண்டா? பிரைம் மினிஸ்டர். கவர்னர் IAS ஜட்ஜே தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட். அது தெரியலங்க, விட்டுருங்க. ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு அந்த பவர் உண்டு சார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மண்பாண்ட தொழிலாளர்கள் வித்தியாசமான கண்காட்சி நடத்தியது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அரசு பல்வேறு விழிப்புணர்வு கூட்டங்கள் மூலம் வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் மானாமதுரையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் இணைந்து மண் பானைகள், குவளைகள், தட்டுகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வித்தியாசமான கண்காட்சியை நடத்தினர். இதனை அம்மாவட்ட கலெக்டர் மதுசூதன் ரெட்டி உட்பட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு தொழிலாளர்களை பாராட்டினர். பின்னர் பேருந்து நிறுத்தங்களில் மணியடித்து விழிப்புணர்வு கையொப்பம் இடும் நிகழ்வையும் கலெக்டர் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய தக்கப்பள்ளி கிராமத்தில் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு எருது விடும் திருவிழா நடைபெற்றது. இந்த போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து 270 எருதுகள் கலந்து கொண்டன. போட்டியில் கலந்து கொண்ட எருதுகள் கால்நடை மருத்துவர்கள் மூலம் தீவிர பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டன. மக்கள் கூட்டத்தின் நடுவே வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த எருதுகளை மக்கள் உற்சாகப்படுத்தினார்கள். இதில் குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்து சென்ற எருதுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வேதாரண்யம் அருகே கோடியக்காட்டில் குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்காடு மற்றும் கோடியக்கரை கிராமத்திற்கு கடந்த ஒரு வாரமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கோடியக்காட்டில் 2 கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள்
ஆண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அனுமதியின்றி கோடியக்கரையில் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கோடியக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் 20 பெண்கள் உள்ளிட்ட 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு கோகுலபுரம் பாரதியார் தெருவில் சுயம்பு என்பவர் தனது பேர குழந்தையை டியூஷனுக்கு அழைத்து செல்லும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் அவரின் கழுத்தில் இருந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றார். சுயம்பு கொடுத்த புகாரின் பேரில் செங்கல்பட்டு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி வீடியோ காட்சியை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வழிப்பறி சம்பவங்களை தடுக்க போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆளும் கட்சி பல்வேறு சலுகைகளை அறிவித்தது. அதில் விவசாய கடன் தள்ளுபடி, சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி, தங்க நகை கடன் தள்ளுபடி பல சலுகைகளை அறிவித்தது. அதனால் நகை கடன் பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பிரம்மதேசத்தில் செயல்படும் கனரா வங்கியில் நகை கடன் பெற அப்பகுதி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் வங்கி முன்பு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது நகைக்கடன் பெற்றால் அடுத்து வரும் ஆளும் அரசு அனைத்து வங்கிகளிலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யும் என அப்பகுதியில் வதந்தி பரவியது. கனரா வங்கி முன்பு அப்பகுதி பொதுமக்கள் நகைக்கடன் பெற வங்கி முன்பு குவிந்தனர். இதனால் பிரம்மதேசம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டையில் உள்ள அன்னை இந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பள்ளியின் 3 மினி பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்து நாசமானது. முசிறியில் உள்ள தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்துவிட்டு தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் பொதுமக்களே தீயை அணைத்தனர். குளித்தலையில் தீயணைப்புத்துறை வசதி இல்லாத காரணத்தால் இப்பகுதியில் இதுபோன்ற அசம்பாவிதம் மற்றும் தீ விபத்து ஏற்படும் போது ஒவ்வொரு முறையும் முசிறியில் இருந்து தீயணைப்புத் துறையினர் வரவேண்டிய சூழ்நிலை உள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளி விடுமுறை என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாந்தா கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். நம்ம மாவட்டம் பொறுத்த அளவுல 1454 போலிங் ஸ்டேஷன் இருக்குது. இதுல ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் இந்த கொரோனா காலத்துக்காக நான் 1050க்கு மேல வாக்காளர் உள்ள இடங்களை பிரிச்சதுல 286 போலிங் ஸ்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ரெவென்யூ அபிஷியல்ஸை பொறுத்த அளவில் ஒரு 300 பேர் வரைக்கும் போட்டிருக்கிறோம். இப்போ ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். எல்லாருமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணப்படும். போலிங்கில் இருக்கிற எல்லா அபிஷியல்ஸும் they will be having கொரோனா வேக்சின். மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாழி பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் நகராட்சியின் கட்டண கழிப்பறை செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து வரும் செப்டிக் டேங்க் கழிவுநீரை முறையாக வெளியேற்றாமல் அருகில் உள்ள காளியம்மன் கோவில் தெருவில் உள்ள சாக்கடையில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் தெரு முழுவதும் கழிவுநீர் ஓடியதால் அப்பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வாக்காளர் அடையாள அட்டையுடன் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நகராட்சி ஆணையர் கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே விபத்து ஏற்பட்டது போல் நாடகம் நடத்தி இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களிடம் கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் பரலச்சி கிராமத்தைச் சேர்ந்த சோலையம்மாள் அவரது மகன் ரமேஷ் விளாத்திக்குளம் சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்த போது அருணாச்சலபுரம் பகுதியில் விபத்து ஏற்பட்டு சிலர் சாலையில் காயங்களுடன் இருப்பதை கண்டுள்ளனர். உதவ முயன்றபோது அந்த நபர்கள் சோலையம்மாளையும் அவரது மகனையும் அரிவாளால் தாக்கிவிட்டு 8 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். காயமடைந்த இருவரும் புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் சரவணன்பட்டி பகுதியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 6 பேர் பயணம் செய்துள்ளனர். இது காண்போரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டதற்காகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய காரணத்திற்காகவும் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கூட்டமாவு கிராமத்தைச் சேர்ந்தவர் பிபின் ராஜ்குமார். இவருக்கும் புஷ்பலதா என்பவருக்கும் கடந்த 10 வருடங்களுக்கு முன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர்.
இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி தக்கலையில் உள்ள மார்பிள் கடைக்கு சென்ற விபின் ராஜ்குமார் மாலை வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது மனைவி தனது கணவரை காணவில்லை என்று குளச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரித்து தேடி வந்து பக்கத்து வீட்டில் வசிக்கும் அவரது தம்பி சுஜின் மனைவி ஜெஸ்ஸி என்பவரும் மாயமானது தெரியவந்தது. விஷயம் ஊருக்கு தெரிந்ததால் அருகில் உள்ள தோப்பில் தென்னை மரங்களில் வண்டுகளை கொல்ல பயன்படுத்தும் விஷ மாத்திரையை அறிந்துள்ளனர். ஆபத்தான நிலையில் காதலியை குளச்சல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். கள்ளக்காதலி ஜெஸ்ஸி நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கள்ளக்காதலன் விபின் ராஜ்குமார் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வருகிறார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் லட்சுமிபுரம் சோதனைச் சாவடியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது ரெட்டிவளம் பகுதியைச் சேர்ந்த தர்மன் என்பவர் பிக்கப் வாகனத்தில் 50 மூட்டைகளில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் பான் மசாலா ஆகியவற்றை கடத்த முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் பிக்கப் வாகனம், குட்கா, பான் மசாலா மூட்டைகளை பறிமுதல் செய்து நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நாமக்கல்லில் காக்காவேரி ஊராட்சிக்குட்பட்ட குச்சிக்காடு, வேலம்பாளையம், பூசாரிப்பாளையம் உள்ளிட்ட கிராம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக பூசாரிப்பாளையம் பகுதி மக்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பில் பணி வழங்கப்படவில்லை என தெரிகிறது. மேலும் வேலை செய்ததற்கு ஊதியமும் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மக்கள் ஊராட்சி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். நாகை மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வரும் கணேசன் என்பவரது வீட்டில் கடந்த 24ஆம் தேதி பிற்பகலில் இருசக்கர வாகனம் திருடு போயுள்ளது. இதுகுறித்து காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையின் போது காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 4,29,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நிலம் வாங்குவதற்காக பணம் கொண்டு வந்ததாக காரில் வந்த நபர் கூறிய நிலையில் அதிகாரிகள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களில் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் உள்ள பிரதமர் மோடியின் புகைப்படங்களை அகற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொடங்கிய வீரவேல் வெற்றிவேல் யாத்திரை கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை காந்தி சிலை அருகே தொடங்கி குப்பம் சாலை வழியாக சென்று புதுப்பேட்டை 5 ரோடு இணைப்பு சாலையில் நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது சுருளி அருவி. தற்போது இப்பகுதியில் முற்றிலும் நீர்வரத்து குறைந்து வெறும் பாறைகளுடன் காட்சியளிக்கிறது. இதனால் சுருளி அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் நீர்வரத்து இல்லாததால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறுகிறது. வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்கும் விதமாக அரசுத்துறை அதிகாரிகள் தனித்தனி குழுக்களாக பிரிந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நங்கமள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையிலான பறக்கும் படையினர் மேட்டூர் அருகே அனல் மின் நிலைய பிரிவு சாலையில் காவல்துறையின் உதவியுடன் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் புகைப்பட கலைஞர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தட்டேந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினர். கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஓராண்டு காலமாக வாழ்வாதாரம் இழந்து இருக்கும் நிலையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இப்பகுதி புகைப்பட கலைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரி போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உடுமலைக்கு செல்லும் சாலையில் இயங்கி வரும் ஹார்ட்வேர் கடையின் மேற்கூரையை உடைத்து கொள்ளையர்கள் 40,000 ரொக்கம், எல்சிடி டிவி, கணினி உள்ளிட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அரூர் நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்பொழுது மனோஜ் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த 1,63,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலை அடுத்து வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நேர்மையான அமைதியான முறையில் தேர்தலை நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இணையதளம் வாயிலாக நடைபெறும் பண பரிவர்த்தனைகளும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் பணி அலுவலர்கள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் உட்பட மண்டல அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் எல்லை பாதுகாப்பு படை துணை கமாண்டர் அசோக்குமார் தலைமையில் 68 ராணுவ படை வீரர்களும் 40 தமிழக போலீசாரும் ஆற்காடு சாலை, காந்தி சாலையில் அணிவகுப்பு சென்றனர். இந்நிகழ்வை செய்யாறு காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.